இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது. ஸோ அதை பற்றி அதில் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது, இதிலிருந்து முழுவதுமாக வெளியில் வர என்ன பண்ணலான்றது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இது தாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் யூரின் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. படுப்பாங்க, நல்லா தூக்கம் வரும், யூரின் வர மாதிரி இருக்கும், யூரின் போயிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இல்லைங்க. 35 இயர்ஸில் இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனையை சொல்கிறீங்க, ஏஜ் பர்சன்ஸும் 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனை. என்னெல்லாம் செய்யலாம்? ஏன் அடிக்கடி இந்த யூரின் வந்துக்கிட்டே இருக்குங்க? இரவு நேரத்தில் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் யூரினேஷன் அப்படின்னு சொல்கிறது, சில விஷயங்கள். அதுவும் ஆண்கள் இந்த பிரச்சனையில் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன், என்னென்ன ரீசன் அப்படின்ற பிரச்சனைக்கு நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் மற்றும் நம்மளுடைய யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் முறையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம செய்யணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சித்தர்கள் நமக்கு சொன்ன மருத்துவ தகவல்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது. ஸோ அதை பற்றி அதில் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது, இதிலிருந்து முழுவதுமாக வெளியில் வர என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இது தாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் யூரின் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. படுப்பாங்க, நல்லா தூக்கம் வரும், யூரின் வர மாதிரி இருக்கும், யூரின் போயிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இல்லைங்க. 35 இயர்ஸில் இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனையை சொல்கிறீங்க, ஏஜ் பர்சன்ஸும் 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனையை சொல்கிறீங்க. இதற்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஏன் அடிக்கடி இந்த யூரின் வந்துக்கிட்டே இருக்குங்க? இரவு நேரத்தில் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் யூரினேஷன் அப்படின்னு சொல்கிறது, சில விஷயங்கள். அதுவும் ஆண்கள் இந்த பிரச்சனையில் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன், என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வயது ஒரு முக்கியமான ரீசனுங்க. வயதாகும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்வடைய ஆரம்பிச்சிடும். ஸோ மசில் டோன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மசிலோட டோன் அப்படின்னு சொன்னால் அதனோட கடினத்தன்மை இல்லை விரைப்புத்தன்மை, அதனுடைய எனர்ஜி லெவல் அப்படின்னே சொல்லலாம், அதோட சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவல் நமக்கு குறையும் பொழுது, தளர்வடையும் பொழுது நமக்கு அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணம் பார்த்தோம்னா இந்த தசைகளில் ஏற்படக்கூடிய தளர்வு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகிறது நிறைய பெண்களுக்கு இருக்குங்க. பார்த்திங்கன்னா யுட்ரஸ் அடித்தள்ளல், கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்து யுட்ரஸ் நமக்கு கீழே இறங்கி வர்றதுனால பிளாடரில், அதாவது பிளாடரில் ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால யூரின் போகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரும். ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் 7th மந்த்துக்கு அப்புறம் 3rd ட்ரைமெஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் போய்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அதே கண்டிஷன் தான் இங்கேயும். அப்போது இந்த கண்டிஷன்னால் நமக்கு தசைகளோட தளர்வு, அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் மசில்ஸ் இன்னர் லேயரில் ஏற்படக்கூடிய தளர்வுனால நமக்கு வரலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி யூரின் போயிட்டு வந்துட்டிங்கன்னா பிளாடர் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகாமல் கொஞ்சம் யூரின் அதுக்குள்ளேயே வச்சுக்கும், ஒரு 20 ml 50 ml. அது என்ன ஆகும்னா திரும்பவும் நமக்கு யூரின் போகணும் அப்படின்ற ஒரு நிலை வரலாம். அப்போது இதனால் அடிக்கடி இந்த சிறுநீர் பையிலே கொஞ்சம் தேங்கி இருக்கிறதுனால பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இந்த இன்ஃபெக்ஷன்னாலையும் அடிக்கடி யூரின் போகணும், யூரின் போயிட்டு வந்தால் இதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படலாம். அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட், இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை பிரச்சனை. ஸோ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் பொழுது அதனோட சிம்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நைட்டில் யூரின் போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சுகர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வர்றதே இந்த சிம்டம்ஸை வச்சு தான். அடிக்கடி யூரின் போகிறது, அதுவும் நைட் டைமில் அடிக்கடி போகிறது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு சைக்காலஜிக்கலாக சில ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, சரியாக நமக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி இருக்கும்போதும் அடிக்கடி யூரின் போகிறீங்க. ஸோ இந்த யூரின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த யூரினரி ப்ராப்ளம், யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயமோ இல்லை ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் அர்ஜென்சி, அதாவது யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறது
அப்படியே நான் படுத்துட்டு இருக்கேங்க, யூரின் வர மாதிரி இருக்கு, எந்திரிக்கிறேன், டாய்லெட் போறதுக்குள்ள காலோடு யூரின் வந்துடுற மாதிரி வருது, அவ்வளோ அர்ஜென்ட்டா அடக்கவே முடியலங்க. கொஞ்சம் அப்படி நான் கஷ்டப்பட்டு போறேன், யூரின் நிறைய வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு 50 ml 100 ml இந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இவ்வளோ என்னை பாடாப்படுத்துது, தூக்கமே இதனால இல்லைன்னு சொல்லுவாங்க. தூக்கம் இல்லாததுனால பகல் நேரத்துலையும் நமக்கு என்ன ஆகுனா ஒரு சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடுது. இந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் மற்றும் நம்மளுடைய யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் முறையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம செய்யணும். கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இடுப்பு பகுதி, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இதை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நம்ம சில வகையான எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ மசில்ஸை, ஹிப் மசில்ஸை, நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக சில மூலிகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மூலிகைகள் எடுக்கும்போது உடல் முழுவதும் தளர்ந்த தசைகள் நமக்கு இருக்கமடைய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உணவோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஏதாவது பொரியல் செய்கிறோம், காய்கறிகளை ஏதாவது நம்ம ரெடி பண்ணுறோம்னா அதுலேயும் இந்த மசாலா மாதிரியும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போதும் உணவோடு சேர்த்து இந்த மருந்தாக உள்ளே போகும்போது நம்மளுடைய குடல் பகுதி, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொடியை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதும் நான் சொல்கிறேன். முதல்ல நமக்கு தேவையானது தனியா விதைகள். 50 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் வேணும். 50 கிராம் அளவுக்கு திப்பிலி பொடி தேவைப்படுது. 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சிற்றரத்தை. இந்த 4 பொருளும் நம்ம லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கார்ப்பு தன்மை இருக்கக்கூடியது, மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை சருமத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்கோ நமக்கு இது பயன்படுது அப்படின்னே சொல்லலாங்க. ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதை எப்படி இந்த பொடியை பயன்படுத்தலாம்? ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது, வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். பிளாடர் மசில்ஸ் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம உணவு செய்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம காய்கறிகள் சமைக்கும் போதோ, பொரியல் நீங்கள் செய்யும் போதோ, இது மசாலா பொடி மாதிரியும் ஒரு அரை ஸ்பூன் அளவு அதில் சேர்த்து பயன்படுத்தலாம். சூப் நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இதை சேர்த்துக்கலாம். முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள், நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த குறுந்தொட்டி சூரணம், இந்த குறுந்தொட்டி சூரணத்தை பற்றி நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கேன். உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றவும் நம்மளுடைய தசைகள் இறுக்கமடையவும் இது பயன்படுதுங்க. ஸோ அதிகமான யூரின் வெளியில் போயிட்டே இருக்குங்க, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த குறுந்தொட்டி சூரணம் 2 வேளையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை பிளாடர் மசில்ஸ் ரொம்ப தளர்வாக இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு இந்த குறுந்தொட்டி சூரணம் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்களேன், நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இரவு நேரத்தில் இந்த பிரச்சனைனால தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறீங்களா? நிரந்தரமான சொல்யூஷன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.